ஈமானின் ஐந்தாவது அம்சம் அது மறுமை வாழ்க்கை. முதலில் நாம் இந்து சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மறுமை வாழ்வை குறித்து ஆராய்வோம். பிறகு இஸ்லாத்திற்கு வருவோம். ஒரு சாமானிய இந்து அல்லது அநேக இந்துக்கள் அவர்களால் சம்சாரா என்று அழைக்கப்படும் வாழ்வு, மரணம், மறுவாழ்வு, மரணம், மறுவாழ்வு என்கிற சுழற்சி வாழ்க்கையை நம்புகிறார்கள். அதை அவர்கள் மறுபிறவி என்றும், அதாவது ஆன்மாவின் இடநிலை மாற்றம் என்றும் அழைக்கிறார்கள். மேலும் சம்சாரா எனப்படும் இந்த தத்துவம் மக்கள் மத்தியில் அறியப்படுவது என்னவென்றால், சமய அறிஞர்கள் பல பேர் கடவுள் எப்படி நீதி தவறியவனாக இருப்பான், அதாவது சில மனிதர்கள் செல்வந்தர்களாக பிறக்கிறார்கள், சில மனிதர்கள் ஏழைகளாக பிறக்கிறார்கள், சில மனிதர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் சிலர் நோயாளிகளாகவும், இதனால் கடவுள் நீதி தவறியவனாக இருக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த தத்துவத்தை கொண்டு வந்தார்கள். பகவத்கீதையின் வசனத்தை அடிப்படையாக வைத்து அத்தியாயம் 2 வசனம் 22 அது சொல்கிறது, எப்படி ஒரு மனிதன் பழைய ஆடைகளை கழற்றிவிட்டு புது ஆடைகளை உடுத்திக் கொள்கிறானோ, அதே போல் ஆன்மாவும் லௌகீக உடலை, அதாவது பழைய உடலில் இருந்து புது உடலுக்கு மாறுகிறது. பிரஹதாரண்யக உபனிஷதத்தில் இதே போல் ஒரு செய்தி உள்ளது. பகுதி 4 அத்தியாயம் 4 வசனம் 3 அது சொல்கிறது, ஒரு கம்பளிப்பூச்சியானது ஒரு புல்லின் மீது ஏறிய பிறகு புது புல்லின் மீது தாவுவது போல் ஆன்மாவும் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு தாவுகிறது. அதனால் பகவத்கீதை மற்றும் உபனிஷதங்களின் அடிப்படையில் இந்து சமய அறிஞர்கள் சம்சாரா எனும் இந்த தத்துவத்தை, அதாவது மறுபிறப்பின் சுழற்சியை முன்வைக்கிறார்கள். மேலும் கர்மம் என்னும் கொள்கையில் நம்பிக்கை வைக்கிறார்கள். அதாவது கர்மம் உடல் செய்யும் காரியம் மட்டுமல்ல, ஆன்மாவுக்கும் அதில் பங்கு உண்டு என்கிறார்கள். எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். தர்மத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கிறார்கள். தர்மம் என்றால் செயல்கள், நற்செயல்கள். நீ வாழ்க்கையை எப்படி வாழுகிறாய், குடும்ப வாழ்க்கை, சமுதாயத்தில் எப்படி வாழுகிறாய், செயல்கள் நல்லதாக இருந்தால் நல்ல கர்மமாகும். மோட்சத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது நிர்வாணா, வாழ்வு, இறப்பு, மறுபிறப்பு என்கிற சுழற்சி வாழ்விலிருந்து முக்தி நிலை. உங்கள் நற்செயலில் இருந்து மறுபிறப்பு இல்லாமல் போனால் நீங்கள் மோட்சத்தை அடைவீர்கள். ஆகவே இந்த தத்துவம் சொல்வது என்னவென்றால், ஒரு மனிதன் குறை உள்ளவனாக பிறந்தாலோ நோயாளியாக பிறந்தாலோ அதற்கு காரணம் அவனது முற்பிறவியில் அவன் செய்த தீய செயல்கள் என்று கூறுகிறார்கள். இந்த தத்துவத்தின் கோட்பாடு கடவுள் நியாயமற்றவனாக இருக்க முடியாது என்று கூறுகிறது. ஆனால் வேதங்களை படித்தீர்களே ஆனால் அதில் எந்த இடத்திலும் பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு என்ற சுழற்சி வாழ்க்கையை பற்றி கூறப்படவில்லை. வேதங்களில் சம்சாரா என்னும் தத்துவம் எங்குமே தென்படவில்லை. ஆனால் புனர்ஜென்மத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. புனர் என்றால் சமஸ்கிருதத்தில் அடுத்தது என்று பொருள். ஜென்மம் என்றால் பிறப்பு. புனர்ஜென்மம் என்றால் அடுத்த பிறவி அல்லது அடுத்த வாழ்வு என்று பொருள். புனர்ஜென்மத்திற்கு சரியான மொழிபெயர்ப்பு அடுத்த வாழ்க்கை ஆகும். அதற்கு வாழ்வு மரணம், வாழ்வு மரணம் என்பது பொருள் அல்ல. வாழ்வு மரணத்தின் சுழற்சியும் அல்ல. புனர்ஜென்மத்தை சமஸ்கிருதத்தில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தால் அடுத்த வாழ்க்கை என்று பொருளாகும். மறு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதில் வேதங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மேலும் வேதங்களை படித்தீர்களே ஆனால் ரிக்வேதம் புத்தகம் 10 வேதவரி 16 மந்திரங்கள் 4 மற்றும் 5 மறுவாழ்வை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அது மறுவாழ்வை பற்றி கூறுகிறது. ஆனால் வாழ்க்கை மரணம் என்ற சுழற்சியை பற்றி கூறவில்லை. வேதங்கள் சொர்க்கத்தை பற்றியும் கூறுகிறது, வர்ணித்தும் உள்ளது. அங்கு பாலாரும் தேனாரும் ஓடுகிறது, பல வகையான கனிகளும் உள்ளது என்றும் அமைதி இருக்கும் என்றும் நிறைய இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதர்வன வேதம் புத்தகம் 2, அதர்வன வேதம் புத்தகம் 4, புத்தகம் 6, ரிக்வேதம் புத்தகம் 10 நிறைய இடங்களில். மேலும் ரிக்வேதம் நரகத்தை பற்றியும் கூறுகிறது, வர்ணித்தும் உள்ளது. தீப்பிழம்பு அங்கு தண்டனை அளிப்பதற்காக எரிந்து கொண்டிருக்கும் என்று கூறுகிறது நிறைய இடங்களில் ரிக்வேதம் புத்தகம் 4. ஆகவே சொர்க்கம் நரகம் என்ற கோட்பாடு இருக்குமே ஆனால் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு பரிசோ தண்டனையோ இருக்கும் பொழுது அவன் எதற்காக இந்த உலகத்திற்கு மறுபடியும் வர வேண்டும்? ஆகவே வேதங்களை பொறுத்தவரையில் அவைகள் ஒரே ஒரு மறுவாழ்வை நம்புகின்றன. அதன் பிறகு நீங்கள் செய்த காரியங்களை பொறுத்து ஒன்று நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் அல்லது நரகத்திற்கு செல்வீர்கள். அநேக இந்துக்கள் நம்புவது போல பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பை வேதங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் வல்ல இறைவன் ஏன் சிலரை ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் சிலரை குறை உள்ளவர்களாகவும் படைக்கிறான் என்பதை பற்றியும் இஸ்லாத்தில் மறுவாழ்வு பற்றியும் நாம் விவாதிப்போம்.
இஸ்லாத்தில் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 28, உங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கை அளிக்கிறான் என்று நம்பிக்கை இல்லையா? வாழ்வு இல்லாத போது அவன் உங்களை பறிக்கச் செய்கிறான், மீண்டும் அவர்களுக்கு வாழ்வை அளிக்கிறான், அவனிடமே அவர்கள் திரும்புகிறார்கள். அல்லாஹ் சூரா முல்கில் சொல்கிறான், அத்தியாயம் 67 வசனம் 2, இறைவன் வாழ்வு இறப்பு இரண்டையும் படைத்தான் மனிதனின் செயலை பரிசோதிப்பதற்காக. சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 3 வசனம் 185, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், ஆனால் அதன் முடிவானது இறுதி தீர்ப்பன்று தீர்மானிக்கப்படும். யார் நரகத்தை விட்டு அகன்று சொர்க்கத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் இந்த வாழ்வின் லட்சியத்தை அடைந்து விட்டார்கள். ஏனெனில் இந்த உலக வாழ்க்கை அற்பமே அன்றி வேறொன்றும் இல்லை. ஆகவே இஸ்லாத்தில் மனித வாழ்க்கை என்பது இவ்வுலகில் ஒரே ஒரு முறைதான் வர முடியும். இந்த வாழ்வு மறு வாழ்க்கைக்கு ஒரு சோதனையாகும். இந்த வாழ்வில் நீங்கள் இறைவனின் கட்டளையை எப்படி கடைபிடித்தீர்கள் இல்லை பிடிக்காமல் போனீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் அடுத்த வாழ்க்கையில், அதாவது மறுவாழ்வில், உங்கள் செயல்களை எடை போட்டு நீங்கள் ஒன்று சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் அல்லது நரகத்திற்கு செல்வீர்கள். சொர்க்கம் அல்லது ஜன்னத்தை பற்றி குரானில் கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கம் என்னவென்றால், அரபி வார்த்தை ஜன்னாவை மொழிபெயர்த்தால் தோட்டம் என்று பொருள். குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போல் வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதாவது பாலாறும் தேனாரும் ஓடும், பல வகை கனிகளும் மாதுளை பழங்களும் அமைதி நிறைந்தும் பாவங்கள் இல்லாமலும். குரான் நரகத்தை பற்றியும் கூறுகிறது, அதாவது ஜஹன்னம். வேதங்களைப் போலவே குரானிலும் நரகம் வர்ணிக்கப்பட்டுள்ளது. கற்களால் நிரம்பிய இடம் என்கிறது சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 23, 24. மேலும் அநேக இடங்களில் நரகத்தில் எரியும் நெருப்பை பற்றி சொல்கிறது. ஆகவே குரானில் நரகம் சொர்க்கம் பற்றிய கருத்து வேதங்களின் கருத்துக்களோடு ஒத்துப்போகிறது. நீங்கள் வேதங்களை படிப்பீர்களேயானால் இவ்வுலகத்தில் நீங்கள் ஒரு முறைதான் பிறப்பீர்கள் என்ற இஸ்லாத்தின் கருத்தோடும் நீங்கள் செய்த கர்மத்தை பொறுத்து உங்கள் மறுவாழ்வில் நீங்கள் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்பப்படுவீர்கள் என்ற இஸ்லாத்தின் கருத்தோடும் ஒத்துப்போகிறது. இந்த வேத கருத்துக்கள் இந்து வேத அறிஞர்களின் சம்சாரா எனும் சுழல் வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சம்சாரா என்னும் கருத்தை கொண்டு வந்ததற்கு காரணம் நான் சொன்னதை போல, எப்படி எல்லாம் வல்ல இறைவனானவன் சில மனிதர்களை செல்வந்தர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் சிலரை ஆரோக்கியமாகவும் சிலரை ஊனமுற்றவர்களாக படைக்கிறார் என்பதை அவர்களால் நியாயப்படுத்த முடியவில்லை. இதற்கு திருக்குரானில் அறிவுபூர்வமான பதில் உள்ளது. அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், சூரா அன்கபூத்தில் அத்தியாயம் 29 வசனம் 2, நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டால் மட்டும் அல்லாஹ் உங்களை அனுப்பிவிடுவானா? அவன் உங்களை பரிசோதிக்க மாட்டானா? நான் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை சோதிக்க மாட்டானா? ஒவ்வொரு மனிதனும் பரிசோதிக்கப்படுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 2 வசனம் 155, நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம், அச்சமூட்டியும் பசியாலும் பொருள் இழப்பினாலும் உயிரிழப்பினாலும் உழைப்பின் பலன் இல்லாமையாலும். இதையெல்லாம் பொறுமையாக சகித்து வெற்றி பெறுபவர்களே சொர்க்கத்தை அடைவார்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை சோதிப்பான். பசியால், அச்சத்தால், உடைமைகளின் இழப்பால், ஆரோக்கியத்தால், பல விஷயங்களில். சூரா அல் அன்ஃபாலில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 8 வசனம் 28, உங்கள் சொத்துக்களும் உங்கள் வாரிசுகளும் இறைவனின் சோதனையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணமும் குழந்தைகளும் நமக்கு சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்லாத்தில் இந்த வாழ்க்கை மறு வாழ்க்கைக்கு சோதனையாக கருதப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறான். நமக்கு அளித்துள்ள சூழ்நிலைகள் பொறுத்தும் வசதி வாய்ப்புகள் பொறுத்தும் அவன் சோதிக்கிறான். உதாரணத்திற்கு, வினாத்தாள் கடினமாக இருந்தால் ஆசிரியர் பச்சாதாபத்துடன் விடைத்தாளை திருத்துகிறார். வினாத்தாள் எளிதாக இருந்தால் ஆசிரியர் அதை கடினமாக திருத்துகிறார். அதேபோல் உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வசதி வாய்ப்புகளை பொறுத்து அல்லாஹ் உங்களை சோதிப்பான். சூரா அல் அன்ஃபாலில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 8 வசனம் 28, உங்கள் செல்வம் உங்களுக்கு சோதனையாகும். சிலர் ஏன் பணக்காரர்களாகவும் சிலர் ஏன் ஏழைகளாகவும் பிறக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அல்லாஹ் சொல்கிறான், செல்வம் உங்களுக்கு சோதனை என்று. இஸ்லாத்தின் 3வது கடமை ஜகாத் ஆகும். ஒவ்வொரு செல்வந்தரும் தனது சேமிப்பில் அதிகபட்சமாக 85 கிராம் தங்கம் வைத்திருந்தால் அதிலிருந்து ஏழை வரியாக, அதாவது ஜகாத்தாக ஒவ்வொரு ஆண்டும் 2.5% கொடுக்க வேண்டும். ஒருவேளை சில பணக்காரர்கள் மட்டுமே வரியை செலுத்தலாம், அதாவது 2.5% தர்மமாக செலுத்தலாம். அநேகர் அதில் ஒரு பகுதியை தான் செலுத்துகிறார்கள். தர்மத்தில் அவர்களுக்கு குறைந்த மதிப்பெண் தான். சிலர் கொடுக்கவே மாட்டார்கள், அவர்களுக்கு 0 தான். அதேபோல் ஒரு ஏழை 85 கிராம் தங்கத்திற்கும் குறைவாக வைத்திருப்பவன், அவன் ஜகாத் கொடுக்க தேவையில்லை, அவனுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கிறது. நாம் நினைக்கிறோம், பெச்சாரா கரீப் ஆத்மி, ஏழை மனிதன்